ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிரவுண்ட் கார்டன் டூர் பார்க்கலாமா? இது பார்ட் 1. அடுத்து பார்ட் 2 பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில், நீங்கள் என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க, ஃப்ளவரிங் பிளான்ஸ் எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அவங்க சொல்லி 4 நாள் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறமா ஒரு 3 நாளாக மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால ஒரு 3 நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என்கிட்ட இருக்கிற செடிகள் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம கொஞ்சம் செடிகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அமரலிஸ் பிளான்ட். அதில் பிங்க் கலர் பூவெலாம் பூத்திருக்கவும் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேரிகோல்டு. இது சீட்ஸ் போட்டுட்டு நான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நல்லா பெரிய செடியாக வளர்ந்துட்டுருக்கு. இது எல்லாமே ஆரஞ்சு மேரிகோல்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட். ரோஸ் பிளான்ட் என்கிட்ட கம்மி தான். ஏன்னா எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் உப்பு தண்ணியில் செடிகள் ரோஸ் செடிகள் வளரவே மாட்டேங்குது. ஸோ நான் ரோஸ் செடி கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் வச்சுருக்கேன். பன்னீர் பட்டன் ரோஸ் கொஞ்சம் வளருது. ஸோ அந்த செடி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ மழைக்கு நல்ல தளிர்கள் வச்சு வளருது. அப்புறமா இது ஒரு ரெட் ரோஸ் வெரைட்டி இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். அதுவும் எனக்கு இப்போது இந்த மழைக்கு நல்ல தளிர்கள் வச்சுருக்கு. அப்புறமா இதுவும் பன்னீர் ரோஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இது பன்னீர் பட்டன் ரோஸ். ஸோ இதுவும் பன்னீர் பட்டன் ரோஸ். ஒரு 3 தொட்டிக்கு நான் வச்சுருக்கேன் பன்னீர் பட்டன் ரோஸ். அப்புறமா பன்னீர் ரோஸ், நாட் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு தொட்டி வச்சுருக்கேன். ஒரு ரெட் ரோஸ் வெரைட்டி வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட கம்மியான செடிகள் தான் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அதில் எனக்கு பூக்கள் நல்லா வந்துகிட்டே இருக்கும் அப்பப்போ. ஏன்னா பன்னீர் பட்டன் ரோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பூக்கள் பூத்துட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது பிங்க் காஸ்மாஸ். ஸோ லாஸ்ட் இயர் சீட்ஸ் நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். அதில் சீட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த விதைகளை இப்போ போட்டிருந்தேன். எனக்கு நல்லா முளைச்சி வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இது ஒரு வின்டர் பிளான்ட். அதனால் இந்த மழை சீசனில் நம்ம போடும்போது நமக்கு நல்லா முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய தொட்டிகள்லையும் தரையிலையும் போட்டு விட்டுட்டேன். எனக்கு நிறைய வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு போட்ட செடி. நல்லா பெரிய பிளான்ட்டாக வளர்ந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா பட்ஸ் வந்துடும். எனக்கு ரொம்ப ஆசை இந்த பிங்க் காஸ்மாஸ் மேலே. அடுத்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பார்க்குற எல்லோ ஆரஞ்சு டபுள் கலர் இந்த மாதிரியான காஸ்மாஸ் சீட்ஸ் போட்டிருந்தேன். அதுவும் எனக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த மழை சீசன் ஆரம்பிச்சிட்டேன்னா போதும், நான் புதுசாக சீட்ஸ் போட ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா பழைய செடிகள்லாம் பூத்து முடிஞ்சதெல்லாம் பிடுங்கி எடுத்து போட்டுட்டு நான் புது விதைகள் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி தான் இப்போ வளர்த்துட்ருக்கேன். ஸோ இங்கேயும் காஸ்மாஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் டபுள் கலர், பீச் கலர் வெரைட்டி இந்த மாதிரியான சீட்ஸ்லாம் போட்டு விட்டுருக்கேன். அங்கங்கே போட்டிருக்கேன். ஸோ அது பூக்கும்போது தான் என்னென்ன வெரைட்டிஸ் எங்கே வளருதுன்னு நமக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா கெலாடியா செடியை பாருங்களேன், அதுவும் பூக்கள் பூத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய செடிகள், பூச்செடிகள் தான் நான் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். காய்கறி செடிகள் என்கிட்ட கம்மி தான். ஸோ எல்லா செடியுமே நல்லா ஹெல்த்தியாக நமக்கு வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. தண்ணி ஊற்றுற வேலை மட்டும் இல்லை, பட் செடிகள் நல்லா இந்த மழைக்கு நம்ம தண்ணீர் ஊற்றாட்டாலும் உரங்கள் கொடுக்காட்டாலும் நிறைய பூக்களும் செடிகளில் பூத்துட்டே இருக்குது பாருங்கள். இந்த பர்பிள் கலர் சங்குப்பூ அவ்வளோ அழகான கொடிகள். சின்ன செடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளேயும் கொடி பெரிய கொடியாகிடுச்சு. இந்த ப்ளூ கலர் சங்குப்பூவும் பாருங்கள், இதுவும் கொடி நல்லா அதிகமாக போட்டுட்டு இப்போ பாருங்கள் பூக்கள் நிறைய, சொல்லவே முடியாது, தினமும் நிறைய பூக்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக நான் பறிச்சுக்குவேன் பூஜைக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா 4 o'clock பிளான்ட். இது எல்லோ, ஆரஞ்சு, ஒயிட், பிங்க் 4 கலர் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லோ கலர் நல்லா பூக்கள் கொடுத்துட்ருக்கு. இப்போ பாருங்கள் சீட்ஸும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த எல்லோ கலர் சீட் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா புதினா நான் சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஸ்டெம்ஸ் எல்லாம் நட்டு வச்சேன். எனக்கு இப்போ நல்ல தளிர்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் லாஸ்ட் டைம் புதினா தரையில் போட்டு விட்டுருந்தேன். எனக்கு எலிகள்லாம் கடிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி செடி, அதுவும் நம்ம செடிகள் அந்த இலைகளை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த வேர் இருக்கு இல்லையா, அந்த தண்டை நான் தரையில் நட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா செவந்திப்பூ செடி கட்டிங்ஸ். அப்புறமா இது பார்த்திங்கன்னா மார்னிங் க்ளோரி. இது க்ரீப்பர் பிளான்ட். அதனால நான் கம்பு வச்சு விட்டுருக்கேன். இங்கேயும் இந்த க்ரீப்பர் பிளான்ட் போட்டு விட்டுருக்கேன். இது ப்ளூ கலரில் ஃப்ளவர்ஸ் வரும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஸ்க்ரீனில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இது மார்னிங் க்ளோரி. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. என்கிட்ட இந்த ப்ளூ கலர் வெரைட்டி இருக்குது. இதுக்கு நம்ம செடி வளர்க்க ஆரம்பித்த உடனே நம்ம கயிறு கட்டி விட்டுடணும். அடுத்து அடுக்குமல்லி. ஸோ அடுக்குமல்லியில் 2 செடியும், ஸ்டார் மல்லியில் ஒரு செடியும் இருக்குது. ஸோ இந்த மழைக்காலம்னாலும் எனக்கு நல்ல மொட்டுக்கள்லாம் பூக்கள் கொடுத்துட்ருக்கு இந்த மல்லி செடி. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக நல்லா வளர்ந்துட்டுருக்குன்னு. சின்ன செடி தான், லாஸ்ட் இயர் வச்ச கட்டிங்ஸ் தான். இந்த வருஷம் நல்ல பெரிய செடியாக வந்துருச்சு பாருங்களேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை செடி. ஸோ கருவேப்பிலை மரம். கருவேப்பிலை மரமும் நான் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நான் ஆன்லைனில் வாங்கினேன். எனக்கு சின்ன செடியாக கொடுத்தாங்க. ஸோ இப்போ நல்ல பெரிய மரமாக வளர்ந்துடுச்சு. அடுத்து சிவப்பு தண்டு கீரை. ஸோ இது பாருங்கள், நான் நாற்றுக்களை எடுத்து தரையில் நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எனக்கு நல்ல பெரிய செடியாக வளர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்களேன்.
தொட்டியில் நம்ம எவ்வளோ தான் செடிகள் வளர்க்க முடியும். ஸோ அதனால் கிரவுண்டில் கொஞ்சம் எடுத்து நட்டு வச்சுட்டேன், அங்கங்கே நட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி செடி, பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ இதுவும் நல்லா நம்ம மழைக்கு நல்லா தளிர்த்து நமக்கு புது தளிர்கள் நிறைய விட்டு பெரிய செடியாக வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து செம்பருத்தி பூச்செடி பார்த்துட்ருக்கோம். ஒற்றை அடுக்கு செம்பருத்தி நல்லா ஹெவி ப்ரூனிங் பண்ணி விட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மழை ஸ்டார்டிங்கில், ஸோ மழை பெய்கிற போது நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பெரிய செடியில் ஹெவி ப்ரூனிங் பண்ணி விடும்போது, அதாவது தரையிலேருந்து 1 அடி 1.5 அடி விட்டு நம்ம வந்து வெட்டி விட்டுடணும். அப்புறம் நமக்கு புது தளிர்கள் வந்து செடிகள் ஃபுல்லாகவே நமக்கு நல்லா பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ரம்பை பிளான்ட் வச்சுருக்கேன். இந்த அடுக்கு செம்பருத்தி மரத்தை பார்த்திங்களா, ஸோ வானத்தையே எட்டிடும் போல் அவ்வளோ பெரிய மரமாகிடுச்சு. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா பிங்க் கலர் செம்பருத்தி பூச்செடி, அதுவும் நமக்கு மரமாக நல்லா வளர்ந்து பூக்கள் நிறைய பூக்கள் தினமும். ஸோ இந்த அடுக்கு செம்பருத்தி, இந்த ஒயிட் செம்பருத்தி, பிங்க் செம்பருத்திலாம் நிறைய பூக்கள் தினமும் நிறைய பூக்கள். ஸோ பூஜைக்காக நான் வந்து அப்பப்போ பறிச்சுக்குவேன். பாருங்கள் எவ்வளோ அழகான பூக்கள்னு பாருங்களேன். இன்னும் மலரவே இல்லை. ஸோ நான் வந்து மார்னிங் ஒரு 7-7:30க்கு எடுக்கிறேன். இது வந்து ஒரு 9 o'clock மேலே தான் நமக்கு மலரும். அடுத்து பார்த்திங்கன்னா வாசல் என்ட்ரன்ஸில் இந்த கல்வாழை செடி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த கல்வாழை பூக்கள் பூத்துருக்கு பாருங்களேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த என்ட்ரன்ஸ்லேயும் கொஞ்சம் செடிகள் வச்சு விட்டுருக்கேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு செம்பருத்தி செடி கூட இருக்குது, ஒற்றை அடுக்கு செம்பருத்தி. ஸோ இது வாசலோட என்ட்ரன்ஸுங்கிறதுனால இங்கே நிறைய செடிகள் போட்டு விட்டுருக்கேன். பெட்டுனியா, பட்டர் கப், செம்பருத்தி, அப்புறமா இந்த கல்வாழை செடி, அப்புறம் நிறைய செடிகள். ஸோ இது வாசலோட என்ட்ரன்ஸ். நம்ம வந்து கேட்டை திறந்து உள்ளே வரும்போது நமக்கு இந்த செடிகள் நம்மளை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே துளசி பிளான்ட் இருக்குது. ஸோ துளசி செடி வந்து நமக்கு அப்படி வளர்ந்துருக்கு, மரம் மாதிரி நல்ல அடர்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்கள், நிறைய விதைகள். ஸோ விதைகள் வேணும்னாலும் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து எங்கள் சொந்தக்காரங்க தான் விதைகள் வாங்குறாங்க. பட் நான் ஆன்லைனில் சேல் பண்ணல. ஸோ விதைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்கிட்ட இந்த நல் துளசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் ராமர் துளசின்னு சொல்லுவாங்க இல்லையா, கருந்துளசின்னு, அந்த 2 வகையான துளசி செடியும் இருக்குது, விதைகளும் இருக்குது. வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா வளர்ந்து நமக்கு நிறைய பூக்களாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்கொடி. ஸோ பீர்க்கங்க இப்போ தான் எனக்கு வந்து குட்டி குட்டியான பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொடி போட்டு வளர்ந்துட்டுருக்கு. தரையிலே நான் வளர விட்டுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி. ஸோ பாருங்கள் தக்காளி செடியும் நிறைய நமக்கு வந்து வளர்ந்துருக்கு. எல்லாமே பக்கத்துலேயே நிறைய செடிகள். ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாற்றுகள் எடுத்து வேறு இடத்துல நட்டேன், இருந்தாலும் ஸோ இதிலே கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி. இது நான் வந்து தண்டுகள் தான் எடுத்து வச்சு நட்டினேன். ஸோ பெரிய செடி ஒரு தொட்டியில் இருக்குது. அந்த செடியிலேருந்து குட்டி குட்டியான கட்டிங்ஸ் எடுத்து வச்சேன், நல்லா வளர்ந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செகண்ட் பார்ட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.